அனைவருக்கும் வணக்கம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகு சிறுதானியத்தில் செய்யக்கூடிய அந்த கொழுக்கட்டை மிருதுவாக நல்லா ருசியாகவும் இருக்குங்க. கேழ்வரகு சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு மாவாக திரிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்திருக்கேன். வெறும் கடாயில் வறுத்துக்குங்க. 1 கப் அளவு தண்ணி போதுமானது. நல்லா சூடான தண்ணி ஊற்றி நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் பூரணம் தயார் பண்ணுறதுக்கு தேங்காய், வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தேங்காவை நல்லா வதக்குங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா பொடிச்சு வச்ச எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய் தூள் போட்டுட்டு வெல்லத்தை இதில் போடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. வெல்லம் அது கூட நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கேழ்வரகு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த வடிவத்துக்கும் இந்த மாவை தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெறும் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாவே போதும். இப்போ நம்ம இதில் அச்சில் வச்சு பண்ண போகிறோம். அச்சில் மாவை பரப்பிட்டு உள்ளே பூரணத்தை வச்சு ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நீங்கள் விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இதை நம்ம சங்கு கொழுக்கட்டையும் செய்யலாம். கையாலே கிண்ணம் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணியும் நீங்கள் அந்த வடிவத்துக்கும் செஞ்சுக்கலாம். இப்போ இட்லி பானையில் நம்ம கேழ்வரகு கொழுக்கட்டையை வேக வைக்கிறோம். அரிசி கொழுக்கட்டை மாதிரி ஆறின பிறகும் ரொம்ப மிருதுவாக இருக்குங்க. நல்ல ருசியாகவும் இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதுவும் செய்து பாருங்கள். அரிசி கொழுக்கட்டை 1 சாப்பிட்டா இந்த கொழுக்கட்டை 2 சாப்பிட்லாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கேழ்வரகுல செய்த கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் நைவேத்தியம் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க.